ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துருக்கு இன்றைய ரசிகர் நாளை கதாநாயகன். நான் உங்கள் குரு ஜான் டப்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நடக்க போகிற இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். மேட்ச் இன்னும் நடக்கவே இல்லை, ஆனால் அதுக்குள்ள நிறைய விதமான டாக் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து போக போக வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் பற்றி ஒரு ஓவர் ரிவ்யூ பார்ப்போம். இந்தியா ஸ்ட்ராங்கான டீம் தான், நியூசிலாந்து ஸ்ட்ராங்கான டீம் தான். ரெண்டு டீமுமே வெயிட்டான டீம். ஸோ இது ஃபைனலில் மோத போது அது பார்க்க எப்படி இருந்தாலும் எப்படி இந்தியா பாகிஸ்தான் இந்தியா ஆஸ்திரேலியான்னு சொன்னோமோ அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கும் தான் செய்யும். நார்மலாகவே ஃபைனல் அப்படின்னா ஒரு ஹைப் இருக்கும். ரெண்டு பலமான டீம். நியூசிலாந்துக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது, இந்தியாவுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ரெண்டு சைடில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபீல்டிங் நியூசிலாந்துக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எதனாலனா இப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி ஆட வச்சே ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து இப்போ வந்து அந்த விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். ஸோ அவர் எப்படி போட போகிறாருன்றது இவங்களுக்கு யாருக்குமே தெரியல. புதுசாக ஆடுறாருன்றனால யாருக்கும் தெரியலன்றனால வருண் சக்கரவர்த்தி இஸ் நைஸ் ஆடு. ஆனால் அவரோட ஃபீல்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே, கேட்ச் பிடிச்சிருக்காரு. அதை நான் சொன்னேன். இந்த மேட்ச் ரெண்டுமே வெயிட்டான டீம். லக் பேஸில் தான் இது வந்து டிஃபர் ஆகும். யாருக்கு அந்த நாள் அதிர்ஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே வெயிட்டான டீம். இப்போ நான் ஏன் அந்த பாயிண்ட்டை சொன்னேன்னா, இப்போது வருண் சக்கரவர்த்தி இதுக்கு முன்னாடி ஒரு இதில் பவுண்டரி லைனில் இங்கிலாந்து கூட நடந்த அந்த சீரீஸில் பவுண்டரி லைனில் நின்று கேட்ச் பிடிச்சிருப்பார். ஓகேங்களா, வருண் சக்கரவர்த்தியாலையும் முடியும். பட் லக் அவருக்கு கையில் மாட்டணும். அவருக்கு வந்து அவர்கிட்ட பால் ஓடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ லக் பேசிஸில் தான் இது இருக்குது. ஆனால் வருண் சக்கரவர்த்தி ஃபீல்டிங் சரியில்லைனா அவர் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப தப்பு. அவரால் தான் விக்கெட் நல்ல செட்டிலான பேட்ஸ்மேனையும் விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ வருண் சக்கரவர்த்தி நல்ல ஆட் தான். ஸோ அதுதான் இந்த ஃபீல்டிங்கில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபர் இருக்குது. அதை தவிர்த்து மெயின் கேம் சொல்லுவாங்களே, அந்த மெயின் கேம் படி பார்த்தீங்கன்னா இந்தியா அன்பீட்டனாக வந்திருக்கு. ஏற்கனவே T20 வேர்ல்டு கப்லேயும் அன்பீட்டனாக வந்து கப் அடிச்சுட்டு போனது நம்ம இந்தியா. ஸோ அந்த விஷயத்தில் நியூசிலாந்து ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்கு இந்த இதில் சாம்பியன் ட்ராஃபியில். ஸோ அந்த ஒரு இது வந்து அவங்களுக்குள்ளே திங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐயோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட தோற்றுருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நியூசிலாந்துக்கு அது ஒரு மைனஸ். ஸோ ரெண்டு பக்கமும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. பட் டீமாக பேப்பராக எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பலமான டீம். பேட்டிங் டெப்த்தும் இருக்குது, பவுலிங் டெப்த்தும் இருக்குது. இவங்கள்ட்ட வந்து ரெண்டுமே இருக்குது. ஆல்ரவுண்டடாகவே ஃபுல்லாக வச்சுருக்காங்க. கடைசி லென் ஃபிலிப்ஸும் பவுலிங் போடுவார், ஃபீல்டிங் பண்ணுவார், பேட்டிங் பண்ணுவார், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கள்ட்டையும் நல்ல பலம் இருக்குது. ஸோ லக் பேசிஸாக போகும். மேட்ச் த்ரில்லாக இருக்கும். இப்போது நான் சொல்லிட்டு இருந்தேன் நிறைய டாக் வந்துட்டு இருக்குங்களா, அந்த டாப்பிக்கு இன்னும் மேட்ச் நடக்கலை, முடியலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் இருக்கிறவங்க கூட மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா மேபி விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா எல்லாம் வந்து ஓடிஐலேருந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இந்த மாதிரி பேசுகிறீங்க? T20லேருந்து போயிட்டாங்க, சரி ஓகே, அது அவங்க ஓன் டிசிஷன். நீங்கள் யாரும் வற்புறுத்தலை. அந்த டைமில் யாரும் அதை பற்றி பேசலை. T20ல் கொடுத்துட்டாங்கன்னொடனே ஓடிஐலையும் கொடுத்துருவாங்க. அந்த மைண்ட் செட் ஏன் போகிறீங்க? T20ன்றது வந்து இப்போ நிறையா பிளேயர்ஸ் உள்ளே வராங்க. இப்போ T20ல் இப்போ விளாண்ட பாதி பேர் இதில் இல்லை. அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் யாருமே ஒன் டேயில் இல்லை. ஸோ T20க்கு நிறையா இருக்குது. நம்ம அதில் வந்து அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இதில் அப்படி கிடையாதுங்க. இன்னுமே வந்து ஒன் டே பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அந்த நடுவில் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அந்த டைமில் ஹேண்டில் பண்ணி விளையாட ஸ்டேஜையே நல்லா கொண்டு போகிறாரு. பட் கடைசி வரைக்கும் அவரால் இன்னும் ஆட முடியல. அவரோட ஷார்ட் வந்து நடுவில் ஸ்பின் அடிக்க பார்க்குறாரு, அவுட் ஆகிடுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற கேம் விராட் கோலியால் மட்டும்தான் ஆட முடியுது. ஸோ அங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வரலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணி விராட் கோலி மேபி நல்ல வைப்பில் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் தோத்துட்டோன்னா அவங்க அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இல்லை எனக்கு புரியல. நீங்களும் ஒரு இந்தியன் பிளேயராக இருந்திருக்கீங்க. இப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் வந்து சீக்காக கேட்டார்னா சத்தியமாக கொந்தளிச்சிருப்பார். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு அடுத்த வேர்ல்டு கப்புமே வந்து விராட் ஆடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த தைரியத்தில் நம்மலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. அதேமாதிரி வில்லியம்ஸனும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி 60 வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம், ரிட்டைர்மெண்ட்டை வந்து 60 வயசில் தான் அப்படின்றாங்க. அது இல்லை, உங்களை வந்து வேலை கொஞ்சம் கம்மியாக பண்ணுறீங்க, நீங்கள் 30 வயசுலேயே போயிடுங்க, 35 வயசில் போயிடுங்கன்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் சரி ஃபிட்டாக இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே, டீமில் எடுக்க போகிறதில்ல. நீங்கள் ஃபிட்டாக இல்லைனா உங்களை டீமில் எடுக்க போகிறதில்ல.
நீங்கள் ஃபிட்டாக இருக்கனால தான் டீமில் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது அவங்களோட ஓன் டிசிஷன். என்னால் முடியல, இப்போ என்னால் இப்போ விராட் கோலி 3 ஓடுறாரு 4 ஓடுறாரு, என்னால் 2 ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து இப்போ அந்த எபிலிட்டி இல்லை அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போக போகிறாரு. நீங்கள் ஏங்க போட்டு ப்ரெஷர் பண்ணுறீங்க? அவர் ஃபார்மில் இல்லைன்னா நீங்கள் டீமுக்குள்ளே எடுக்க போகிறதில்ல, அவர் ஃபார்மில் இருக்கனாலும் எடுக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பற்றி நீங்கள் ஏன் அவர் ஜட்ஜ் பண்ணுறீங்க? அது அவங்க ஓன் டிசிஷன், அவங்களை எடுக்க விடுங்க. நல்ல பிளேயர் எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு எதிர்பார்த்துருக்கீங்க, எனக்கு இன்னும் புரியல. அவங்களும் வந்து உங்க கூட கமெண்ட்டில் உட்காரணும்னு ஆசைப்படுறீங்களா? இட்ஸ் நாட் அன்ஃபேர். ஓகே, ஸோ இந்தியா ஜெயிச்சாலும் சரி, நியூசிலாந்து ஜெயிச்சாலும் சரி, இந்தியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது, நியூசிலாந்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவனால இப்படி பேசுகிறான், இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. 2 டீமுமே வெயிட்டான டீம். ஓகேங்களா? கிரவுண்ட் பிச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, அதே கிரவுண்ட் தான். ஸோ கிரவுண்ட் பிச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, யாருக்கு ஃபேவராக இருக்க போகுதுன்னு தெரில. பட் என்னவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங் பிலீஃப் எதுன்னா லக் ஃபேவர். வில்லியம் ஃபீல்ட்ஸே நாளைக்கு ஒரு பால் விட்டுட்டாருன்னா லக் எப்படி போகும்? ஸோ எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நீங்கள் அவர் ஏன் அங்கே நிற்க வச்சுன்னு கேட்பீங்களா? பாயிண்டில் எத்தனை கேட்ச் பிடிச்சிருக்காரு? அப்படி கிடையாது. லக் சப்போஸ் நாளைக்கு அப்படியே நடக்கலாம். போன மேட்ச்சில் விராட் கோலியோட கட் ஷாட் அவர் வந்து பிடிச்சி அவுட் ஆக்கினார். அது வந்து அன்பிலீவபிள் கேட்சாக அது பாசிபிள் ஆகி கற்றுச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அடிக்க போய் அவரை விடலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நடக்கும். பொறுத்திருந்து தான் மேட்ச் பார்த்து எத்தனை பேர் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். எது ஜெயிச்சாலும் பரவாயில்லன்றவங்க சூப்பர். தேங்க்யூ நண்பா. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Leaving it